புரோட்டீன் நிறைந்த அற்புதமான அடுப்பில்லாத காலை உணவு முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாலட் சாப்பிடலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாசிப்பயிறு எப்படி முளை கட்டுறது, அது சாலட் செஞ்சு சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்கு நம்ம பாசிப்பயிறு சாலடா அப்படியே சாப்பிடும்போது. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிறு எப்படி முளை கட்டுறது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 முறை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது தூசு மண் அந்த மாதிரி எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா 2 மடங்கு தண்ணி, 1 கப் நம்ம எடுத்துருக்கோன்னா 2 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக வீட்லேயே செய்யும்போது ஆரோக்கியமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இதை சாலடாக தான் சாப்பிட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்டா இன்னும் நம்மளுக்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இன்னும் ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டு தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஊறிட்டுருக்கும். ஃபில்ட்ரு வச்சுட்டு காட்டன் கிளாத்தில் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம வழக்கமாக பண்ணிகிட்ருக்க முறை. இதை அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் கூட நல்லா தான் முளைச்சி வந்துடும். இப்போ நம்ம இது தண்ணியோடு தான் வடிகட்டிருக்கோம், அதனால் ஈரமாக தான் இருக்கும். சப்போஸ் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வாட்டி இடையில தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கலாம். இதை அப்படியே இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒரு 12லேருந்து 24 மணி நேரம் 1 டே அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா முளைச்சி வந்துடும். இதே மெத்தட்லேயே கம்பு, கேழ்வரகு எல்லா தானியங்களையும் முளை கட்டிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தானியத்துக்கும் இந்த முளைக்கிற நேரம் அப்படின்றது வேறுபடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா முளைச்சி வந்திருக்கு. இது நான் 24 மணி நேரம் முளை கட்டியிருக்கேன். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் முளை கட்டிட்டு அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. முளை கட்டினதுக்கப்புறம் காட்டன் கிளாத் கொஞ்சம் கரையாக தான் இருக்கும். அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வாட்டி முளை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூரிய ஒளியில் காய வைக்கும் போது ஏதாவது கிருமிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் போயிடும். இப்போ நம்ம மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் எடுத்துக்கலாம். நாம் சமைக்காமல் அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதால ஒரு வாட்டி அலசிக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லா காய்கறிகளுமே உப்பு மஞ்சள் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். முளைக்கட்டிய பாசிப்பயிறு 1 கப் சேர்த்துட்டு மீதி எல்லா காய்கறிகளும் அரை கப் சேர்த்துக்கலாம். துருவின கேரட், சின்ன சின்னதாக நறுக்கின வெள்ளரிக்காய், வெங்காயம், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, கடைசியாக மல்லி இலை சேர்த்துட்டு மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் இன்னும் கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். குடைமிளகாய், கேபேஜ், இன்னும் எலுமிச்சம்பழச்சாறு பிழிஞ்சு விட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு சிலருக்கு கோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பச்சையாக சாப்பிட்றதால. அதனால் எலுமிச்சம்பழச்சாறு வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அற்புதமான காலை உணவு முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாலட் ரெடி ஆகிடுச்சு. காய்கறிகள் எல்லாமே சேர்த்து முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாலட் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாசிப்பயிறு சாலட்டில் இருக்க நன்மைகள் என்னென்னு பார்த்துடலாமா? முளைக்கட்டிய பாசிப்பயிரில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதால வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சோர்ஸாக இருக்கும். அடுத்து இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால நல்லா செரிமானமாகி கெட்ட கொழுப்புகள் உடலிலிருந்து நீங்கி உடல் எடையை சரியாக பராமரிக்கிறதுக்கு உதவும். அடுத்து இதில் இருக்க கால்சியம், மக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி காலை உணவாக பாசிப்பயிறு சாலட் எடுத்துக்கும் போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதுக்கும் தலைமுடி நல்லா வளர்றதுக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்க கேரட் கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும், வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து உடம்புல அதிகரிக்கிறதுக்கும், தக்காளி முகம் நல்லா பொலிவாக பளபளன்னு இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு இதில் சேர்த்துருக்க எல்லாமே அவ்வளோ ஆரோக்கியத்தை உடம்புக்கு தரக்கூடியது. மெயினாக அடுப்பே வேணாம், காய்கறிகளை நறுக்கணுமா கலந்தமா சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கிது. மெயினாக 3 நாள் வாரத்தில் சாப்பிடும்போது சிலிண்டர் செலவும் மிச்சமாகுது. நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு முறைகளை அவங்கள சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்திடும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஹெல்தி எது அன்ஹெல்தி எது அப்படின்ட்டு கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. நம்ம சாலட் வகைகளை சாப்பிடும்போது பொறுமையாக ரசித்து ருசித்து உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும்போது சீக்கிரமாக செரிமானமாகி நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும். நீங்களும் வாரத்தில் 3 நாள் பாசிப்பயிறு சாலட் எடுத்துக்கிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இதை எடுத்தால் தான் இதோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.